நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் பார்ப்போம். சுருக்குகளில் கொஞ்சம் சம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சம்மில் 3m² டிவைடட் பை m ப்ளஸ் 2m⁴m². ஃபஸ்ட்டு இந்த டேர்மை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஓகேவா? 3m² பை m அப்படின்னா என்ன? கீழே நம்பர் இருக்கா? இல்லை, மேலே மட்டும்தான் இருக்கா. அப்போ அந்த 3யை அப்படியே போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், m² கீழே m⁴1. அப்போ என்ன வரும்? m அப்படின்னு கிடைக்கும். இந்த டேர்முக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி இந்த டேர்முக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? அதாவது 2m⁴ டிவைடட் பை m⁴3. கீழே நம்பர் இருக்கா? இல்லை, மேலே மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த 2வா அப்படி எழுதிடலாம். அடுத்து m⁴ m⁴3. அப்போது m⁴1. ஸோ இந்த டேர்முக்கு இந்த ஆன்சர் கிடச்சிருக்கு, இந்த டேர்முக்கு இந்த ஆன்சர் கிடச்சிருக்கு. ஸோ திஸ் இம்ப்ளைஸ் ஃபஸ்ட்டு டேர்முக்கு பதிலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 3m ப்ளஸ் இதுக்கு பதிலாக இந்த 2m கண்டுபிடிச்சோம். அப்போது 3m ப்ளஸ் 2m 3 மாம்பழம் இருக்குது, 2 மாம்பழம் என்கிட்டே தான் இருக்குது. அப்போ என்கிட்டயே எத்தனை மாம்பழம் இருக்கும்? 5 மாம்பழம் இருக்கும். ஓகே, ஸோ புரியுது இல்லையா? சுருக்குக்கான நம்ம எவ்வளோ தூரம் அந்த சம்மை வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணிடணும். ஓகே, இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக செய்யணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் வந்து இங்கேயே கூட செஞ்சிடலாம். இங்கே நீங்களை நல்லா இன்னும் வந்து போட போட உங்களுக்கு வந்து அந்த ஸ்பீடு வந்து உங்களுக்கு வந்துடும். பார்த்தோன்னே நீங்கள் ஆன்சர் வந்து எழுதிடுவீங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பாருங்கள். 14p⁵ q⁴ டிவைடட் பை 2p² மைனஸ் அதே மாதிரி இன்னொரு டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு டேர்மாக நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். இதிலேயே கூட நீங்கள் வந்து அடிச்சுக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆக ஆக தப்பில்லாமல் செய்ய பழகிட்டிங்கன்னா இதிலையே நீங்கள் அடித்து கொடுத்துட்டு = அப்படின்னு போட்டு நீங்கள் ஆன்சரே எழுதிடலாம். ஓகேவா? பட் தப்பில்லாமல் முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த டேர்மை தனியாக எழுதிக்கிறோம். 14p⁵ q⁴ டிவைடட் பை 2p²q = ஃபஸ்ட்டு நம்பர் மேலே 14 கீழே வந்து 2. ஸோ இது ரெண்டும் 2ஆல் டிவைட் ஆகும். அப்போது 1 2 2 7 2 14. அப்போ நம்பர் வந்து 7 அப்படின்னு கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு டேர்ம் நம்பர் வந்து ஓவர். நெக்ஸ்ட்டு p டேர்ம் இருக்குது. p⁵ கீழே p⁵2. அப்போ என்ன வரும்? p⁵3. நெக்ஸ்ட்டு q⁵3 q⁵1 அப்படின்னு அர்த்தம். அப்போ q⁵3 q⁵1 இது ரெண்டே வகுத்தோம்னா q⁵2 அப்படின்ற ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டேர்முக்கு நம்ம இந்த ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போது ரெண்டாவது டேர்ம் 12p⁵ q⁴ டிவைடட் பை 3q². இப்போ நம்பர் பாருங்கள், மேலே 12 கீழே 3. இது ரெண்டும் மூணாவது வாய்ப்பால் அடியாகும். இப்போ 1 3 3 4 3 12. அப்போ நம்பர் வந்து 4ன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு டேர்ம் p⁵3. கீழே எதுவும் டேர்ம் இருக்கா? பின்னு எதுவுமே இல்லை, மேலே மட்டும்தான் இருக்குது. அப்போ அந்த p⁵3யை அப்படி எழுதிடணும். நெக்ஸ்ட்டு q⁴ கீழே q⁴2. அப்போ என்ன வரும்? q⁴2. ஓகே, இப்போ இந்த டேர்முக்கு இந்த ஆன்சர், இந்த டேர்முக்கு இந்த ஆன்சர். ஸோ நமக்கு ஃபைனலாக என்ன கிடைக்கும்? 7p⁵ q⁴2 மைனஸ் 4p⁵ q⁴2. ஏன் நான் மைனஸ் போட்டேன்? இங்கே கொஸ்டினில் மைனஸ் இருக்குது. அதாவது இந்த டேர்முக்கு பதிலாக இந்த டேர்ம் கண்டுபிடிச்சோம், இந்த டேர்மை சால்வ் பண்ணி இந்த டேர்மை கண்டுபிடிச்சோம். ஸோ இதுக்கு பதிலாக இது மைனஸ், இதுக்கு பதிலாக இது. ஸோ இதை நம்ம ஷார்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ கூட்டல் கழித்தலப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்? சேமாக இருக்கணும். ஓகேவா? ஒரே மாதிரி உறுப்பு இருந்தால் மட்டும்தான் நம்ம கூட்டவோ கழிக்கவோ முடியும். ஓகேவா? அப்போ பாருங்கள், நம்பர்ன்றது இங்கே மேட்ரே கிடையாது, அந்த உறுப்பு தான் மேட்ரு. ஸோ p⁵3 q⁵2. ஸோ இந்த டேர்ம் தான் இங்கேயும் இருக்கணும், p⁵3 q⁵2. ஸோ நோ சேஞ்சஸ், அந்த ஆல்ஃபபெட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? இதை கழிக்கலாம். இப்போது சேமாக இருக்கு இல்லையா? அதை நீங்கள் மாம்பழம் எடுத்துக்கோங்க. 7 மாம்பழம் மைனஸ் 4 மாம்பழம். அப்போ எத்தனை? 3 மாம்பழம். மாம்பழம் மீன்ஸ் அந்த ஆல்ஃபபெட்டை அப்படியே எழுதினோம். அப்போ 3p⁵3 q⁵2 அப்படின்றதான் ஆன்சர்.